வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறீர்களா? தலைமுறை தலைமுறையாக அவர் வாக்குத்தத்தங்களை காப்பார். அல்லேலூயா. இயேசு அவருக்கு நன்றி. உதவிகள் செய்தீர், நன்றி சொல்லுவோம். உதவிகள் செய்தீரே. விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் 1000 தலைமுறைக்கும் அது கடந்து போகும். அல்லேலூயா. சொல்லுங்க, 1000 தலைமுறைக்கும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் கடந்து வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசுவாசத்தை நம்புனீங்கன்னா நிச்சயமா இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள்ல இருந்து 1000 தலைமுறைக்கும் அது அற்புதமாக அந்த வாக்குத்தத்தங்கள் படித்துக் கொண்டே இருக்கும். சொல்லுங்க, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே நீ நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. இதோடு இணைந்து ஸ்தோத்தரிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி நன்றி அப்பா. நீ உதவிகள் செய்தீரே, நன்றி அப்பா. சொல், உதவிகள் செய்தீரே. மனுஷனால யாராலையும் எந்த ஒரு சோர்சஸ்னாலையும் செய்ய முடியாது. அவர் நின்று உதவிகள் செய்வார், அற்புதமாக செய்வார். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்கள்ல இருந்து எத்தனை தலைமுறை உண்டுனாலும் அத்தனை தலைமுறைக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு ஜபத்திலையும் நீங்க வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையும் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருவார். அல்லேலூயா. பிரகாசமான வணக்கங்கள் திறக்கப்படும் போது எல்லாவற்றையும் அவர் செய்வார். உங்க சத்தியத்தை பார்க்க வேலையா, சுகமா, நல்வாழ்வா, எதிர்காலமா, சமாதானமா, சந்தோஷமா, அந்த வார்த்தையை உற்று நோக்கும் போது, இந்த ஆவிக்குரிய கண்களை பார்க்கும் போது, சொல்லுங்க, ஆவிக்குரிய கண்கள்ல நான் பார்க்கும் போது நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். நான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பேன். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எனக்காக என் தேவன் செய்து முடிப்பார். வெற்றி சிறக்க பண்ணுவார். என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வார்த்தையின் கூட பாருங்க, பிரகாசமான வணக்கங்கள் திறக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உதவி செய்யுங்கப்பா. நன்றி அப்பா. தலைமுறை தலைமுறையா வார்த்தையை காப்பவரே. வேற நமக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறை முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட வாக்கு யாராவது கூட கிறிஸ்துவ அழிஞ்சிருந்திருக்கலாம், ஆண்டவரை தேடி இருந்திருக்கலாம். அந்த வாக்கு தத்தங்கள் இப்ப நிறைவேறுது, இனியும் நிறைவேறும். அல்லேலூயா. பாதையெல்லாம் உடனிருந்து உறைவென்று காப்பவரே, இயேசுவுக்கு நன்றி. உதவிகள் செய்தீர், நன்றி. ஏலெசே ஏலெசே அனுதினம் சொல்வேன் நன்றி. பச்சித்த வருஷங்கள் எத்தனையோ கடந்து போயிருக்கலாம். அவங்ககிட்ட வாக்கு தத்தங்கள் அது எல்லாமே பலிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பச்சித்த வருஷத்தின் பலனை திரும்பவும் எனக்கு தருவார். பச்சித்த வருஷத்தின் பலனை திரும்பவும் எனக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க வாஞ்சிக்கும் போது, நீங்க ஆசைப்படும் போது, விரும்பும் போது, உங்களுக்குள்ள, உங்க சந்ததிக்குள்ள, உங்க தலைமுறைக்குள்ள, உங்க தலைமுறைக்குள்ள தருவார். அல்லேலூயா. வேதத்திலே வசனத்தை வாசிக்கும் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம்.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய நிலையை நினைக்கிறப்ப நம்ம சாதாரணமா நம்மளை குறிச்சு நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்ம இருக்கிறோம், ஒரு நேரம் நம்மள நாமே நினைச்சு பார்க்கும்போது சோர்வு அடையலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுல நம்மளை குறிச்சுக்குரிய ஸ்பெஷல நம்ம யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவரு பாருங்க நல்லா இந்த காரியங்களை உயர்த்தி சொல்றாரு. என்னன்னா நீங்களோ சொல்லுங்க, நாங்களோ சொல்லுங்க, நாங்களோ. நம்ம மனசுக்குள்ள நிறைய நேரம் சூழ்நிலைகள்ல நிறைய காரியங்கள்ல நம்மளால எதுவும் முடியாது, நம்மளால எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு தோல்வியின் மனம், சோர்வின் சூழ்நிலைகள் நிறைய காரியங்கள்ல நம்மளை மேற்கொள்ளலாம். நான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று சொல்லணும், அந்தகாரத்தில் நின்று முன்ன நம்ம ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்னா அந்தகாரத்துல இருள்ல இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு சொல்லுவோம், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய இப்ப நம்மளை எங்க கொண்டு வந்திருக்காருன்னா அந்த காலத்துல இல்ல, எத்தனையோ இருள் போன்ற சூழ்நிலைகள் அல்ல, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மளை இன்வைட் பண்ணி இருக்கிறார். அதான் வரவழைத்தவருடைய, நம்மளை அழைத்திருக்கிறார். வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி சொல்லுவோமா, புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்மள யாரா சொல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. வேதத்துல பார்க்கிறோம் எத்தனையோ சந்ததிகள் பிறக்கிறாங்க, எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் வர்றாங்க. ஆனா எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் தோன்றி பிறந்து வந்தாலும் ஆண்டவர் ஒரு சந்ததியை ஸ்பெசிபிக்கா பார்க்கிறார். யாருன்னா நோவாவை. அதுக்கப்புறம் ஒரு சந்ததியை பார்க்கிறார், ஆபிரகாம. இன்னைக்கு ஆவிக்குரிய சந்ததியாக நம்மளை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக. நாம தெரிந்து கொள்ளப்பட்ட, நாம் சூஸ் பண்ணப்பட்ட. ஒருவேளை இந்த உலகம் நம்மளை தெரிந்து கொள்ளாம இருக்கலாம், ஆனா நீங்க சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அது மட்டுமல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்மளாம் யாரா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்ப நம்மளையே நம்ம நினைக்கிறப்ப நம்ம சொல்லணும், நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஜாதி. நம்மள எந்த ஜாதி சொல்லுங்களேன்? பரிசுத்த ஜாதி. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு சொந்த ஜனம். சொல்லுவோம், அவருக்கு சொந்த ஜனம். அவர் எனக்கு சொல்றாரு, நீங்க எனக்கு சொந்தம். ஒவ்வொருவரையும் சொல்றாரு, நீங்க எல்லாம் எனக்கு பரிசுத்த ஜாதி, நீங்க எனக்கு சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த அதிகாரத்துல, இந்த வசனத்துல அற்புதமா சொல்றாரு. அடிக்கடி நம்ம அந்த வசனத்தை நினைவு கூறணும். நம்மளை நாமே சில நேரம் தோல்வியா அற்பமா நினைப்போம். அப்படி அழைக்கல நம்மள ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், நீங்களும் நாமோ நம்மளை அந்தகாரத்தில் நின்று அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கக்கூடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவரை நாம் சேவிக்கும்படி, அந்த அற்புதங்களை ஆச்சரியங்களை பிறருக்கும் நம்முடைய சந்ததிக்கும் சொல்லி அழைத்து வரத்தக்கதாக முன்னாடியே நம்மளை அழைச்சாரு. நம்ம ஏன் நம்மளை அழைச்சாருன்னா, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். எவ்வளவு அற்புதமா இருக்குது. நம்ம எல்லாரும் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. நம்ம வீட்டுல நிறைய சந்ததி ஜெனரேஷன்ஸ், நம்ம இதுல நிறைய பேர் பிறந்திருக்கலாம் நம்மளுடைய காரியங்கள்ல பாருங்க. ஆனா நம்மளை மட்டும் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார்னா இந்த வசனத்தினால. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம அறியாம இருந்தோம்னா, ஆண்டவரை தேடாம இருந்திருந்தோம்னா, இந்த ரட்சிப்புக்குள்ள வராம இருந்தோம்னா நீங்க எப்படியோ இருந்திருப்போம். ஆனா அந்த வசனத்தின்படி நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக அழைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. அந்த சேவிக்கிறதுல பாருங்க, ஆண்டவர் நிறைய அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் வச்சிருக்கிறார். ஏசாயா 44ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனத்துல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜெனரேஷன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியின் மேல். ஆண்டவர் பாருங்க, தலைமுறை மேல இது நம்ம பாடுவோம். தலைமுறை தலைமுறையா வார்த்தையை காக்கிறவரே இந்த வசனங்கள் தான், இந்த வார்த்தை தான். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும். ஆவியைன்னா என்ன புரியலையே. ஒருவேளை நிறைய சந்ததி ஜெனரேஷன்ஸ் பாவ சந்ததியா அப்படியே சந்ததியா அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். சாப சந்ததியா வாழ்க்கையில சந்ததியா முடிஞ்சு போயிருக்கும். ஆனா உங்க சந்ததி எப்படின்னா ஜெபிக்கிற சந்ததியாக, ஹல்லேலூயா, பரிசுத்தம் உள்ள சந்ததியாக, அவரை சேவிக்கிற சந்ததியாக, அவருக்கு பிரியமாய் வாழ்கிற சந்ததியாக, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்த ஜனமாக. அப்படி சேவிக்கணும் அப்படின்னா அவருடைய ஆவி முதலாவது ஊற்றப்படும். ஹல்லேலூயா. இது என்ன ஆவினா அதுல சொல்லப்படும் சந்ததியின் மேல் என் ஆவியையும். இது என்ன ஆவினா ஜெப ஆவி. சொல்லுங்க, ஜெப ஆவி. என்ன ஆவி? ஜெப ஆவி. ஹல்லேலூயா. உன் சந்ததியின் மேல் ஆண்டவர் எந்த ஆவியை ஊட்டுறாருன்னா ஜெப ஆவியை ஊட்டுறார். இந்த ஜெப ஆவியை ஊட்டுறப்ப ஆட்டோமேட்டிக்காவே வேதத்தை வாசிப்போம், வேதத்தை வாசித்து ஜெபிப்போம், அவருக்கு பிரியமா வாழ்வோம், இந்த வார்த்தைகளை கைக்கொள்வோம், இந்த வார்த்தைகளை நம்முடைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்ம சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்போம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சந்ததியின் மேல் என் ஆவியையும். அது மட்டும் இல்ல, ஆவியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா உன் சந்தானத்தின் மேல். சொல்லுவோம், சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. முதல்ல ஜெப ஆவி ஜெபிக்க வைக்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்து என்ன செய்யறாருன்னா ஆசீர்வாதத்தை ஊற்றுறாரு. அப்ப முதல்ல ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு அப்புறம் ஆவின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப என்ன சொல்றாரு, என்ன ஆவியை ஊற்றுறாரு? சொல்லுங்க, ஜெப ஆவி. ஜெப ஆவி. ஜெபிக்க எப்படி ஜெபிக்கணும்? அந்த வேதத்துடைய வார்த்தைகளை சொல்லி நம்முடைய காரியங்களை எல்லாவற்றுக்கும். நீங்க இன்னைக்கு நிறைய காரியங்களை எதிர்பார்த்து உங்க குடும்பத்துக்காக வேற காரியமா இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால நல்வாழ்வா இருக்கலாம், குடும்ப நல்வாழ்வா இருக்கலாம், உங்களுடைய சந்ததிக்காக நீங்க ஜெபிக்கலாம், சந்ததியுடைய சந்ததிக்காக ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் போது நீங்க சந்ததியை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாருன்றத அந்த வசனத்தை தெரிஞ்சு நம்ம ஜெபித்தாதான் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படும், சந்ததியின் மேல் என் ஆவியையும். அப்ப முதலாவது நம்ம சந்ததிக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல நம்ம ஆண்டோட்ட கேட்கணும், ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. இந்த நாள்ல நம்ம அப்படி ஒரு தீர்மானம், என்ன ஆவியை ஊற்றுங்க? ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன ஊற்றாராம்? சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்ப இந்த ஜெப ஆவி ஊற்றப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல ஊற்றப்படும், சந்ததி மேல ஊற்றப்படும், சந்ததியோடைய சந்ததி மேல ஊற்றப்படும். அப்ப யாருன்னா ஆயத்தமா? அதனால நீங்க ஆயத்தமா ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்க மேல இந்த ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். உங்க சந்ததியின் மேல, உங்க சந்ததியோடைய சந்ததியின் மேல தலைமுறையாய் வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை காக்கிறவர். ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், அவனை ஒருவனை அல்லவா படைத்தார். எதுக்கு குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துறாருன்னா தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக. ஹல்லேலூயா. எதுக்கு குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு? சொல்லுமா, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக.
அப்ப ஒரு சந்ததி வர்றப்ப பாருங்க, அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியா வர்றப்ப அந்த சந்ததிக்குள்ள ஜீவன் கடந்து போகுது. இந்த சந்ததிக்குள்ள வல்லமை, சமாதானம், ஆசீர்வாதம், மேன்மை கடந்து போகிறது. ஓ ஹalleluya. இந்த நாள்ல ஆண்டவரே, என்னுடைய சந்ததி, என்னுடைய ஜெனரேஷன், என்னுடைய சந்ததியோடைய சந்ததி, அது மேல உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. அது மட்டும் இல்ல, உங்க ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. ஏன் அப்படின்னா நம்ம யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹalleluya. எத்தனையோ பாருங்க ஜனங்களை பார்க்கிறோம், எத்தனையோ சூழ்நிலைகளை வாழ்கிறவங்களை பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை அறியாத எத்தனையோ சந்ததிகள் பாருங்க பாவத்திலையும் சாபத்திலையும் எத்தனையோ இக்கட்டுகளை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நமக்கு அந்த மீட்பு தெரியுது, ரட்சிப்பின் வழி தெரியுது. அந்த சந்ததி ஒரு ஜெப சந்ததியாக, பரிசுத்த சந்ததியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, ஓ அப்படியாக தான் நம்மள ஆண்டவர் வரவழைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக, ஓ ஹalleluya. அதுக்காக நம்மளை நோவாவ மாதிரி ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆதியாகமத்துல 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹalleluya. ஜனங்கள் பழுகி பெருகிட்டாங்க. அன்றைய நாள்ல எத்தனையோ சந்ததி வந்தது. ஆனா அவங்களுடைய அக்கிரமம், பாவம் ஆண்டவர் சமூகத்துல போய் எட்டினது. அவங்கதான் தப்பு செய்யறாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நம்மளை யார் கேட்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாவமும் அக்கிரமம் அதிகமாய் பெருகி ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுற வேலையில ஆண்டவர் பார்க்கிறார். எந்த ஜெனரேஷனாவது, எந்த சந்ததியாவது உத்தமமா என்னை தேடக்கூடாது, படைச்சவரை, உண்டாக்குனவரை, உருவாக்குனவரை பார்க்க கூடாதா அப்படின்னு அவர் நோக்கி பார்க்கிற வேலையிலேயே அதுல ஒரு சந்ததியை பார்க்கிறார். அவர்தான் நோவா. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்றார், கர்த்தர் நோவாவை நோக்கி, சேர்ந்து வாசிப்போமா, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஹalleluya. அப்ப நோவாவுடைய 3 மகன்க 3 மருமகன்க அவங்க பத்திரமா வேலைக்குள்ள வந்துட்டாங்க. ஹalleluya. அந்த நோவா குடும்பம் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சந்ததி நீதிமானாக பார்க்கும்போது, நீங்க ஜெபிக்கிறவங்களாக, நீங்க தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக அவரை சேவித்து அவரை நீங்க தேடும் போது, உங்களை ஆண்டவர் நீதிமானாக பார்க்கும்போது நிச்சயமாக நீங்களும் உங்க வீட்டார் அனைவரும் அந்த வேலைக்குள்ள பிரவேசிப்பீங்க. ஹalleluya. வரப்போகிற ஆபத்துக்கு, ஜலப்பிரளயத்துக்கு, எத்தனையோ பாருங்க அழிவு நாசம் வருகிறதுக்கு முன்பாக இந்த குடும்பம் பத்திரமாக பாதுகாக்கப்படும். ஹalleluya. அதற்கு முன்பாக ஆண்டவரே, எங்க சந்ததி உமக்கு முன்பாக நீதிமானாக, உமக்கு முன்பாக பரிசுத்த ஜாதியாக, நாங்க தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக முன்னே நாங்களும் அப்படி அறியாம இருந்தோம்ப்பா. அந்த காலத்துல இருந்தோம். ஆனா அந்த ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு என்னை கொண்டு வந்தீங்களே, உங்க புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டீங்களே, நன்றியப்பா. எங்க மேல அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க. நான் ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்படி ஊற்றப்படும் போது ஆசீர்வாதம் ஊற்றப்படும் உங்க மேல, உங்க சந்ததியின் மேல, உங்க சந்ததியுடைய சந்ததியின் மேல, தலைமுறையா அவர் வார்த்தை